என் பேர் மோகனா. எனக்கு 2010 கேன்சர் வந்துடுது. ஒரு நாள் இரவு படுத்து பார்க்கும்போது கட்டி இருக்கிற மாதிரி இருந்தது. சரி பார்ப்போம், டெஸ்ட் பண்ணாங்க போது அது கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கேன்சர்னு தெரிஞ்சப்புறம் ராமகிருஷ்ணா போங்கன்னாங்க. ராமகிருஷ்ணா போனதுக்கு அப்புறமா அவங்களும் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. புதன்கிழமை வாங்க. ஏன் சார் புதன்கிழமை சொல்றீங்க? அப்படி என்ன சார், எல்லா நாளும் ஒரே நாள் தானே, இதுல எந்த நாள் ஆப்ரேஷன் பண்ணா என்ன? நான் செவ்வாய்க்கிழமை பண்றேன், நான் வரேன், நீங்க பண்ணுங்க. நீங்க தானே டாக்டர், நான் தானே வந்து பேஷண்ட்னு. நான் ஐசியூல இருந்தேன். அங்கே இருக்க நர்ஸ் பல் தேய்க்க வந்தாங்க. பல்லாம் தேய்ச்சிடாதீங்க, நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவங்க கம்பல் பண்ணி தேய்ச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாங்க. டாக்டர் வந்து மோகனா மேடத்தை மற்ற பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க சிஸ்டர், அவங்க ரொம்ப போல்டு டைப்பு, அவங்க படுக்கையில் வச்சு கொண்டு போகாதீங்க, இந்த வார்டுக்கு உட்கார வச்சு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வார்டுக்கு போயிட்டோம். வார்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மருத்துவமனையில் இருக்க மாதிரி இல்லை. வி என்ஜாய் த டேஸ் அட் த கேன்சருக்கு அப்புறம் தாய்ச்சிக்கு போனேன். தாய்ச்சினால எலும்பு பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிடுது, ஒரு எஃகு மாதிரி ஆகிடுது எலும்பு. அதனால் வந்து தாய்ச்சி போகிறதுனால ஹார்ட்டு ரேட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகி நல்லா ஒர்க் பண்ணுது. மெமரி பவர் அதனால் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வில் பவர் கூடி இருக்குது. அதை பாடியில் இருக்க எலும்போட சக்தி கூடி இருக்குது. அதை பார்த்துட்டு திரும்ப உட்காந்து மீண்டும் வந்து தொழிற்சங்கத்தில் வந்து ஒரு ஆண்டு 1.5 வருஷம் போகலை. அதுக்கப்புறம் மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பெண்களும் இவ்வளவு தைரியமாக இருக்கணுங்கிறதான் ரொம்ப முக்கியம். கேன்சரை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லா வியாதியும் போல் அது ஒரு வியாதி தான். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தற்காப்பு சக்தி கூடும். தற்காப்பு சக்தியை வச்சுட்டு கேன்சரோட ஃபைட் பண்ணலாம். அதனால் அதுலேருந்து மீண்டெழுந்து வரலாங்கிறதுக்கு எனக்கும் கேன்சருக்கான போட்டியில் நான் தான் இன்றைக்கி வென்றிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். கேன்சர் என்கிட்ட தோற்று போயிட்டுது.